வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். என்ன சொன்னால் நல்ல மழை பெய்தது, குப்பை எருவெல்லாம் போட்டு விட்டதானே. மற்றது கொஞ்சம் வேலை இருக்குது. மற்றது மிளகாய் என்ன நிலவரத்தில் பார்க்கணும். கொஞ்சம் மிளகாய் கண்டு நிற்கிதானே. அந்த மிளகாய் இருந்தால் பிடுங்குவோம். அதோட கொஞ்சம் இடம் அந்த அன்றைக்கு அந்த பூசணி எடுத்து போட்டு கொடியெல்லாம் விட்டு நான் அப்போ அது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி அந்த இடத்தையும் கொத்தி விடுவோம். மற்றது இடையில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு நட்டு நான் மேலே அதோட தன்மை ஒன்றும் தெரியலை. உள்ளுக்குள்ளே எப்படி உருளைக்கிழங்கு இருக்கோ தெரியலை. சும்மா கிளறி பார்ப்போம். இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்திப்பழம் அது இருக்குது. வாங்க உங்களோட தோட்டத்துக்கு போவோம். குட்டி தோட்டம் தான் இருந்தாலும் அது உங்களோட பகிர்ந்து கொள்ளைகளே எனக்கு ஒரு சந்தோஷம். வாங்கோ போகலாம், பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்திப்பழம். அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயானேன் என்னுயிரும் நீ அல்லவோ. இதில் ஒரு பழம் பழுத்திருக்குது, மேலேயும் பழுத்திருக்கு. ஆனால் நிறைய காய் இருக்குது பாருங்க. ஆனால் இதில் ருசி அவ்வளவு பெருசாக இல்லை. இன்றைக்கு கொண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியலை. வாங்க உங்களோட கொடி தோட்டத்துக்கு போகலாம். நிறைய பாருங்க தோட்டம் இப்போ அந்த குளிர்காலத்தில் என்னென்ன பயிர் செய்யலாமோ அதுகளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த பூசணிகள் அதுகளெல்லாம் எல்லாம் இருக்குது. பெரும்பாலும் லீக்ஸ் எல்லா இடமும் லீக்ஸ் இருக்குது. லீக்ஸ் குளிருக்கும் இருக்கும். அது அந்த பூண்டு உள்ளி இனம் தானே, அந்த இனம் குளிர்காலத்துலேயும் பெறும். அதே பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி பாருங்க, அது அந்த ரெண்டு போகத்துக்கும் செய்யக்கூடிய குளிருக்கும் பெறும், சாதாரண இதுகளுக்கும் வரும். அப்போ அப்படி தான் இதான் இந்த குட்டி தோட்டம் பாருங்கோ. எருவெல்லாம் போட்டு மூடி விட்டுருக்கேன் தானே. இந்த கொஞ்சம் இடம் சுத்தம் பண்ண வேண்டி கிடக்குது பாருங்க. அந்த இடம், இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட லீக்ஸு, இந்த லீக்ஸும் ஓரளவு பெருசாக வந்துருச்சு. இந்த இடத்துல உருளைக்கிழங்கு இருக்குது, இருக்கா இல்லையான்னு தெரியலை. கிளறி பார்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூண்டு பார்த்தீங்களா, பூண்டு இது குளிருக்கும் வரக்கூடியதானே. குளிரில் வச்சு தான் அது 10 மாத பயிர். பிறகு எடுக்கிறதுக்கு சரியாக வரும். ஜூன் ஜூலை அடுத்த வருஷம் ஜூன் ஜூலைக்கு சரியாக இருக்கும். இது -20 டிகிரியை தாங்கக்கூடியது. அப்போ அதால் பிரச்சனை இல்லை. நான் மேலே வைக்கல் போட்டதுனால அந்த பெருசாக இதுகள் தேவையில்லாத புல்லுகள் வளரையில். இப்போ முளை வந்துன்னு மேலே வந்துருச்சு. அதே மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால எங்களோட மிளகாய் காய் ஓரளவு இருக்குது, எடுப்போம். இன்னும் வாடையில் குளிர் இருந்தோன்றிருக்கு. விடியவில் இப்போ 5 டிகிரி, மத்தியானத்துக்கு மேலே 10-15 வந்துட்டுருக்குது. ஆனால் இன்னும் ஒரு வாட்டத்தை காணையில் ஓரளவு சோர்ந்து போயிருக்குது. ஆனால் காய்கள் இருக்குது. மிளகாய் பிடுங்குவோம் கொஞ்சம். இந்த பின்னுக்கும் உருளைக்கிழங்கு இருக்குது. நான் அடுக்கையில் எங்களோட ஒரு வாழை அது ராசாத்தி மாதிரி வளர்ந்துட்டுருக்குது. கீழே 2 குட்டி போட்டிருக்குது. வாங்க நான் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு சுத்தம் பண்ணி போட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் பிடுங்க போகிறேன். எல்லாத்தையும் செய்யக்கல காமிக்கிறேனே. வாங்குவோங்கட தோட்டத்துக்குள்ள போவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பூசணி கொடி இருந்த இடம். எல்லாம் பிடுங்கி போட்டிருந்தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய புல் அப்படியே மண்டி போய் கிடக்குது. அது எல்லாத்தையும் கொத்தி எடுத்து போட்டு என்ன சொன்னால் விட்டால் அப்படியே அந்த இடம் புனா போயிடும். அப்போ அதால் கொத்தி எல்லாம் மேலால் புல் எடுப்போம். புல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்புறம் கொத்தி போட்டு பரவி விடுவோம். பரவி போட்டு நேரம் கிடைச்சா கொஞ்சம் எரு எடுத்து போடுவேன். இல்லைன்னு சொன்னால் அடுத்த முறை பார்ப்போம். நிறைய ஒரு கொஞ்சம் இடம் தான் நிறைய புல் அதெல்லாம் அப்படியே மண்டி போய் கிடக்கு. வானம் நல்ல மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. விடிய நல்ல மழை. நீ மேலே பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உருளைக்கிழங்கு கொஞ்சம் கிடக்குது. அது கடைசியாக கிடந்த கிழங்கு நட்டது தானே. அது அவ்வளோத்துக்கு பெருசாக விரையில் இருந்தாலும் ஓரளவு கிடக்கிறத எடுப்போம். எடுத்து போட்டு இந்த இடத்த கொத்தி சுத்தம் பண்ணணும். அதில் கிடக்கிறத எடுப்போம். சின்ன சின்ன கிழங்குகளும் இருக்குது, பெரிய கிழங்குகளும் இருக்குது. விட்டால் அந்த பூச்சி அரிச்ச மாதிரி வந்துடும். இப்போ 7ஆம் மாதம் இப்போ 10ஆம் மாதம் முடிய போது கிட்டத்தட்ட 100 நாள் தாண்டிடுச்சு. அதில் ஓரளவு உருளைக்கிழங்கு அதுன்ற அளவு சரி. 90 நாளை பிறகு எடுக்கலாம் சாதாரணமாக. அதான் இன்றைக்கு கொஞ்சத்தை எடுப்போம். பின்னாடி கொஞ்சம் இருக்குது, அது பிறகு ஆறுதல் எடுப்போம்னு விட்டுட்டேன்.
மற்ற மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மழை வர்ற மாதிரியே இருக்குது. அப்போ அதுக்குள்ளே வந்து இதை கடாண்டு செய்து போட்டு போகும்போது வந்தது எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள். இந்த சின்ன சின்ன கிழங்குகள் எடுக்க வந்துட்டுருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சமாக தான் நட்டினான், ஆனால் ஓரளவு கிழங்கு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்க மொத்தமாக காட்டுற எவ்வளோ இருக்குமென்னு சொல்லி. சில கிழங்கு பெருசாகவும் இருக்குது, சின்னதும் இருக்குது, கலந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு. 2 கிலோ கிட்ட வரும். ஏமாத்தல பார்த்தீங்களா, சுமார் கொஞ்சம் தான் நட்டுறான். இது ஜூலை மாதம் நட்டுறான். இப்போ நவம்பர் வர போகுது, கிட்டத்தட்ட 3 மாதம். மேலே வந்து அந்த இலை தலை ஒன்றும் இல்லை, கிழங்கு கீழே இருந்ததை எடுத்துட்டேன். விட்டால் வந்து பழுதாக போயிடும், அதை எடுத்துட்டேன். பின்னும் கொஞ்சம் கிடக்குது, அது பிறகு வார மாதம் எடுப்போம். இப்போதைக்கு இதை எடுத்துருக்கேன். இதை எடுத்து போட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து அப்படியே கொத்தி எல்லாம் பரவி போட்டு கொஞ்சம் எரு போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். வாங்க எல்லாம் செய்து போட்டு காமிக்கிறேனே. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து உருளைக்கிழங்கு இருந்தது, எடுத்துட்டேன். அதில் ஆக பெருசாக இல்லை, ஓரளவு இருந்தது. இருந்தாலும் நான் வந்து சும்மா அந்த கடைசியாக கிடந்த கிழங்கை நட்டு பார்த்துனான். ஒரு நான் நட்டது ஒரு 200 கிராம் அப்படி இருக்கும். 2 கிலோவுக்கு மேலே வந்திருக்கு. அதுக்கு மேலே என்ன வேணும்? அது சும்மா அந்த கடைசியாக கிடந்த கிழங்கு எல்லாம் வேர் விட்டு கிடந்தது. அப்போ அதை நட்டு பார்த்தது. இப்போ பார்த்து மறுபடியும் இதை கொத்தி கிளறி போட்டு இது கொஞ்சம் எரு பரவி விட்டால் நல்லா இந்த மழை பெய்து ஒன்று இருக்குது, அப்படியே மக்கி உக்கி போயிடும். அடுத்த முறைக்கு வந்து நல்லா தோட்டம் செய்ய பதமாக இருக்கும். இப்போ வந்து மழை பெய்ததுனால வந்து மண் நல்லா பொசு பொசுன்னு இருக்குது, கொத்துறதுக்கும் கொஞ்சம் சுலபமாக இருக்குது. இடக்கிட வந்து சின்ன சின்ன கிழங்குகளும் இருக்குது, ஆக குட்டி குட்டியாக இருக்குது, பரவாயில்ல. இப்படி செய்ய செய்ய என்ன ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். இது மரக்கறி நாங்களே வச்சு எடுக்கலாம். வந்து நான் பெருசாக மரக்கறிகள் வந்து வாங்குகிற குறைவு. இப்போ இந்த தோட்டம் வச்சதுலேருந்து பெரும்பாலும் வீட்டுக்கு தேவையான மரக்கறி ஓரளவு இருக்குது. 1-2 மரக்கறி சும்மா வாங்குகிற வழியா, மற்றபடி மரக்கறி தேவையில்லை. அவ்வளோதுக்கு பலனுள்ளதாக இருக்குது. கொத்த கொத்த சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வருது, அதையும் எடுத்துருவோம். இப்படியே அவிச்சு போட்டு அப்புறம் வந்து தோல் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கறி மாதிரி இல்லாட்டி வந்து ரோல் சுற்றுறதுக்கு, இந்த பட்டி செய்கிறதுக்கு, அதுக்கெல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும். மற்றது தோட்டத்து உருளைக்கிழங்கு ருசி அதிகம். அது வந்து கலப்படம் இல்லாமல் செய்யக்கல வந்து அது வந்து வேகிறதும் வேலைக்கு வெந்துடும், ருசியும் இருக்கும். இதில் வந்து உரம் ஒன்றும் போடையில் தனியாக பசலை மட்டும்தான். அப்போ அதால் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொத்த கொத்த ஆசையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் மழைக்கு நல்ல ஈரமாக இருக்குது. இது அந்த நடந்து போகிற இடம் கொஞ்சம் வைரமாக இருக்குது. மற்ற இடமெல்லாம் கொத்துறதுக்கு நல்ல சுலபமாக இருக்குது. நான் இப்போ கொத்தி போட்டு இதை வந்து இந்த முள்ளு பிராண்டி, குப்பை பிராண்டி இருக்குல்ல, அதனால் வந்து பிரட்டி விட குப்பை பிராண்டி எடுக்கல வந்து அதுக்கு இருக்கிற புல்லுகளும் வந்து குப்பை பிராண்டியோட வந்துடும். அதோட சமப்படுத்தி போட்டு எருவை போட்டு விட மழை பெய்ய பெய்ய உள்ளுக்க வந்து எரு மக்கி மக்கி நல்ல வசதியாக இருக்கும். இனி வந்து இதை கொத்தி போட்டு எல்லாம் பரவ போகிறேன். அப்புறம் வந்து மிளகாய் பிடுங்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிளகாய் ஓரளவு இருக்குது. என்ன சொன்னால் குளிர் வந்தோன்னு இருக்குது தானே, ஆக விட்டால் இருக்கிற மிளகாயும் பழுதாக போயிடும். அதனால் வந்து இருக்கிற மிளகாயை பிடுங்குவோம், ஓரளவு பிடுங்கலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து மிளகாய் கண்டு உயிர்ப்போடு இருக்குது. குளிர் இன்னும் தாக்கலை பெருசாக, அதால் வந்து ஓரளவு மிளகாய் பிடுங்கக்கூடியதாக இருக்குது. எங்கிட்ட தேவைக்கு தானே
இருந்தாலும் இப்படி கிடைக்கிறன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இந்த 11ஆம் மாதம் வரப்போது மிளகா கண்டு எண்ணம் உயிர்ப்போடு இருக்கிறது உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். உண்மையிலே பூமி மாதாக்கு உண்மையிலேயே பெரிய நன்றி சொல்லணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நிறைய இருக்குது, பிடிங்கி போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு மிளகா பிடுங்கிட்டேன். ஒரு 300-400 கிராம் மிளகா வரும். மிளகா கண்டு இன்னும் பூத்து கொண்டு இருக்கு பாருங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. குளிருக்கில் வந்து இருந்தாலும் நிறைய காய் இருக்குது. பார்ப்போம் வாரலாமல் அடுத்த கிழமை இன்னும் 2 நாள் விட்டுட்டு அதோட வந்து அப்புறம் நான் நினைக்கிறேன் குளிர் கூடிரும், பட்டு போயிடும். ஆனால் இருந்தாலும் தொடர்ந்துங்களுக்கு நல்ல பலனை தந்துட்டு இருக்குது மிளகா. உண்மையிலேயே பெரிய சந்தோஷம், பெரிய பெரிய நன்றி. உண்மையிலேயே இந்த பூமி மாதாவுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். இது பாருங்கள், என்னோடய குடி தோட்டம் முன்னுக்கு வந்து அந்த எருவெல்லாம் போட்டு பதப்படுத்திட்டேன். அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்த இடம் இருக்கல்லோ, இது வந்து உள்ளி, இது வந்து உருளைக்கிழங்கு எடுத்த இடம் பாருங்கோ, எல்லாம் கொத்தி பரவிட்டேன். இப்போ கொஞ்சம் களைப்பாக இருக்கிறதுனால வந்து நீ வாரெல்லாம் வந்தான் எருவை போட்டு மூட போகிறேன். ஏற்கனவே இதில் எரு போட்டதுனால வந்து இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டு விடுவோம். முன்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளோத்துக்கெல்லாம் எருவெல்லாம் போட்டு எல்லாம் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. கொஞ்சம் வெயில் அடிக்க இந்த எருவெல்லாம் கீழே அந்த அதோடய சத்தெல்லாம் கீழே இறங்கிக்கலாம் வந்து அப்புறம் வந்து நான் அந்த படதா முன்னுக்கு படதா இருக்குது பாருங்க, அதை போட்டு மூடி விடுவேன். என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த புல் முளைக்காது. அப்போ அடுத்த முறை வேலை செய்யக்கல வந்து சுலபமாக இருக்கும். அதனால தான் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஒரு 2 கிலோ உருளைக்கிழங்கு 2 கிலோவுக்கு மேலே வரும். அதே மாதிரி ஒரு 400 கிராம் பச்சை மிளகாய். இங்கே பாருங்க என்ன இருக்குது மிளகாய். சந்தோஷமாக இருக்குது. இந்த இப்போ அக்டோபர் முடிஞ்சு நவம்பர், அதாவது 10ஆம் மாதம் முடிஞ்சு 11ஆம் மாதம் வரப்போகுது. இருந்தாலும் இவ்வளவு கிடைக்கிறன்றதுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம். வேறு என்ன, இன்றைக்கு எங்களோட குட்டி தோட்டத்தில் ஒரு சின்ன ஒரு பதிவு. சந்தோஷமாக இருக்குது. தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், அதுதான் முக்கியமாக. அதான் அடுத்த முறை வேலை செய்யக்கலே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். மற்றது மண்ணும் வந்து நல்லா பதமாக இருக்கும். வேலை செய்யக்கல எருவெல்லாம் போட்டு கொத்தி பதப்படுத்திக்கல வந்து பதமாக இருக்கும். அப்பா ஊரில் தோட்டம் செய்தது தானே, இருந்தாலும் அது இங்கே வந்து இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு ஒரு 3 வருஷமாக இப்போ இங்கே தோட்டம் செய்து அதில் கொஞ்சம் மரக்கறி எடுக்கல வந்து பெரிய சந்தோஷம். அதுவும் பாருங்கள், இப்போ வந்து 11ஆம் மாதம் ஆக போகுது. அது உருளைக்கிழங்கு கிடக்குது, பச்சை மிளகாயும் கிடக்குது, லீக்ஸும் கிடக்குது. அவள் தொடர்ந்து கிடக்குது. வீட்டையும் வந்து மரக்கறிகள் வந்து ஓரளவு வெளியில் கொடுத்தது போக மீதி வந்து டீப் ஃப்ரிட்ஜில் வெட்டி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம்னு சொல்லி பூசணிக்காய் ஒரு 4-5 இருக்குது. பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளைகளை வந்து இன்னும் எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். வேறு என்ன, உங்களை பிடிக்க நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சந்தோஷம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.